ஹலோ சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்குன்னா கேங்கர்ஸ். இந்த படத்தோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதிங்க அவங்க ஒரு ஹவாலா பணத்தை வச்சிருக்காங்க. ஸோ அவங்க உதவியாளர் 2 பேர் நம்பிக்கையானவர்கள். ஒருத்தர் இன்னொருத்தரை போட்டு தள்ளிட்டு அந்த பணத்தை அவர்கிட்ட இருந்து அடிச்சிருவாங்க. கடைசியில் அவரே செத்து போனதா அந்த அரசியல்வாதி காட்டி அந்த பணம் எங்க போச்சுன்னு தெரியாத மாதிரி இன்னொருத்தங்க அமைக்கிட்டாங்க அப்படின்ட்டு நாடகம் ஆடிடுறாங்க. ஸோ நம்ம சுந்தர்சி வந்துட்டு அந்த பணத்தை கடத்துற கும்பலா இருக்காரு. அவரு போய் எப்படி அந்த பணத்தை கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு, அப்புறம் அது ஒரு காமெடி கலந்து ஆக்ஷனா இருக்கிறதுக்காக வடிவேலி உள்ள மிக்ஸ் பண்ணி ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த படம் எப்படி வந்திருக்கிறதுங்கிறதான் மீதி கதையாகவும் இருக்குது. படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயினா பாத்தீங்கன்னா அந்த வடிவேல் சாரோட கெட்டப்புங்க. மெயினா படத்தை பலமா நின்னதே அவர் கெட்டப் போட்டு போட்டு பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சுந்தர்சி சாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா அமைஞ்சது. இவரு பண்ணல, யாரு சுந்தர்சி சார் பண்ணல, இவரு தான் பண்ணி வடிவேல் சார் தான் பண்ணிருக்காங்க. ஒரு இதை பெட்டரா போயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிளஸ்ன்னு வேற என்ன சொல்லணும்னா, இந்த படத்துல அவரோட பாடி லாங்குவேஜ்ல சிலது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. பட் இருந்தாலும் எந்த இடத்துல பாடி லாங்குவேஜ் ஒர்க் அவுட் ஆயிருச்சோ அதே அளவுக்கு டிஃபால்ட்டா அதுவும் ரொம்ப பார்த்து சளிப்படைஞ்சு போன மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பர்சன் உண்மையாலுமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம சலிப்பு தட்டின மாதிரி இருந்த கூட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அரை மணி நேரத்துக்கிட்டே நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை திருடுறதுக்காக ஒரு ஹைஜாக் பண்றதுக்காக தியேட்டருக்குள்ள போய் ஒரு ஒரு காமெடி பண்ணுவாங்க பாருங்க. அது காமெடிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. விழுந்து விழுந்து சிரிக்காட்டியால அப்படி லைட்டா முகத்துல சிரிப்பாது வர வைக்குது. வடிவேல் சார் லேடி கெட்ட போட்டு வருவார். அந்த காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாலியா ஒரு நல்லா அது எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த படத்துல அந்த கெட்ட வந்திருப்பாரு. அதான் ஒரு புது எக்ஸ்பெரிமெண்டாட்டே இருக்கும். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் ஆனா அந்த இது ஓரளவுக்கு தான் முகத்துல இருந்து சிரிப்பு வர வச்சதே முழுக்க முழுக்க விழுந்து விழுந்து சிரிச்ச ஆடியன்ஸ் எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லவே முடியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல பிளஸ் என்னன்னா, உங்களுக்கு என்ன சொல்றது, எமோஷனல் கண்டென்ட் கொஞ்சம் நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க. என்னன்னா அந்த பொண்ணு காணாம போயிரும் சொல்லுவாங்க. அதை வச்சே ஆரம்பத்துல இது பண்ணுவாங்க. அடுத்தது என்னன்னு கொண்டு போவாங்க. பட் ஆனா இது எல்லாம பாத்தீங்கன்னா படத்துல உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சளிப்படைஞ்ச மாதிரிதான் இருக்கும். இப்ப அதர பழசான கதை, ரொம்ப தேவையில்லாத கதை. இது நோண்டி நொங்கெடுத்து ஒரு இவரு சொன்ன கதைக்கும் இன்னொரு கதை ஸ்டார்டிங்ல இருந்து வரும். இது ரெண்டு இணைஞ்ச மாதிரி கதையில ஒரு கனெக்டட் பாயிண்ட் இல்லாம இது அங்க போது அதோட முடிஞ்சிருக்கு, இது அங்க போய் அதோட முடிஞ்சு கடைசியில எங்க போய் முடியுதுன்னு வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இல்ல எதுக்கோ பாத்தீங்கன்னா இவருதான் போலீஸ் அதிகாரின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். பார்த்தா இவர் போலீஸ் அதிகாரி இருக்க மாட்டாரு. யாரு நம்ம சுந்தர்சி சாரு வேற ஒரு காரணத்துக்காக தான் வருவாரு. இப்படி பாத்தீங்கன்னா எது நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது நடக்காத மாதிரி ஒரு ஃபேக் கிளைமேக்ஸ் மாதிரி போயிடும். அதுதான் சொல்ல வேணும். இதுல இன்னொன்னு படத்துல மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இத்தனை நட்சத்திர பட்டாளங்கள் வச்சிருக்காங்க. எனக்கு முனிஷ்காந்த் சார் வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இவரு வடிவேல் சார் இருக்காரு. சுந்தர்சி சாரு நல்ல காமெடி ஒர்க் அவுட் பண்ணுவாரு. இப்படி நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இருந்துமே உங்களுக்கு எங்கேயுமே காமெடிங்கிறது ஒண்ணு ஒரு கண்ணு வாயில சிரிப்பே வர மாட்டேங்குது. நான் ஃபர்ஸ்ட் ஹாப்ல இப்படி பாத்துட்டு இருக்கிறேன். எனக்கு சிரிப்பு ஏதாவது வருதா? இல்ல இதுக்கு முன்னாடி படம் பாத்தீங்கன்னா மதகஜராஜா உண்மையால விழுந்து 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 சிரிச்சோம். அப்பேற்பட்ட படம் அது. பழைய கதையா இருந்தாலும் காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல இப்படி உட்காந்து பாக்குறேன், எங்கேயுமே காமெடி. எப்பவாவது காமெடி வருமா உனக்கு? சிரிப்பியா? சிரிடா முகேஷ் பாத்துக்கலாம். அந்த மாதிரிதான் இருந்தது. எனக்கு சிரிப்பே வரமாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து நானும் பாக்குறேன். இன்டர்வல் வரைக்கும் ஏதாவது வருமானு பாக்குறேன். இன்டர்வல்ல திடீர்னு காமெடி வர இடத்துல எல்லாம் இது என்ன சொல்றது, காமெடி பண்ணலாம் பார்த்தா இவனுக்கு ஆக்ஷன். சுந்தர்சி சார் படம்னாலே எப்படியும் மேக்ஸிமம் காமெடி இருக்கும். அதுல ஒரு ஆக்ஷன் காட்சிகள் இருக்கும். ஆனா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ அப்படியே ஹீரோயின்காக இதெல்லாம் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்சிகள் கொண்டு வரப்ப எனக்கு என்னடா இதுக்கு இந்த மனுஷனார கலகலப்படுத்தார், இதெல்லாம் எடுத்தாரு, இதையாண்டா போய் எடுக்கிறாரு, அந்த மாதிரி தோண வச்சிருச்சு. ஆக்சுவலா படம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஏதோ காமெடி கலந்து ஏதோ ட்ரை பண்றோம்னு பண்ணிருக்காங்க. அது மொக்கையாதான் முடிஞ்சிருக்கு. படம் ஒரு குப்பை படம். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது அந்த அலெக்சா வச்சு ஒரு இது பண்ணிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இவர் கருப்புசாமி வேஷம் போட்டு ஒரு இது பண்ணுவாங்க. அது காமெடி கிடையாது. அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சார்லஸ்ங்கிற ஒரு ஒரு மும்பை என்ஜினியர் என்னமோ சொல்லிட்டு வருவாரு. அது பாத்தீங்கன்னா சார்லஸ்ங்கிற கேரக்டரான ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே அந்த இடத்துல போறதுக்கு இன்னொரு ஆள் கூடவே இருக்கிறாரு. அவரு கூட காமெடி பண்ணாம சேர்ந்து ஏதாவது பண்ணலாம். ஆனா வடிவேல் சாரை பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துல அடி வாங்குச்சுன்னா, இவர் எல்லாருமே அடி வாங்கி பழக்கப்பட்டு போனதுனால இந்த இடத்துல தலையில எங்கேயுமே அடி வாங்காத மாதிரியே சின்ன சின்னதா வச்சு மூமெண்ட் எல்லாம் காமிச்சனால அது எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகாம தான் போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லயே ஃபுட்பால் வச்சு ஒரு காமெடி பண்ணுவாங்க. அப்பா சாமி, இவர் அடிச்சாராம சுத்தி வருதாமா. அதெல்லாம் நம்ப முடிய மாதிரியா இருக்கு. லாஜிக்கா இல்ல சுந்தர்சி சார் படம்னால லாஜிக்கெல்லாம் வேணாம். மூளையெல்லாம் அப்படி தனியா ஓரம் கட்டி அப்படியே மூட்டையை கட்டி வச்சுட்டு வாடா அப்புறம் பாத்துக்கலாம் அந்த படத்துங்கிற மாதிரி தான் வரணும்.
ஆனா அது லாஜிக்ங்கிறத ஓரளவுக்கு அது இருக்கணும். அது எதுலயுமே காமெடி ஒர்க் அவுட் ஆகல. இப்ப தலைநகரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயினை தேடித்தான் ஹீரோவோட ஹீரோயினை தான் லவ் பண்ற பொண்ணை தான் வந்து என்னைக்கும் வடிவேல் சார் கரெக்ட் பண்ற மாதிரி காமிப்பாங்க. இதுலயும் அந்த மாதிரி தான் காமிச்சாங்க. சரி அப்படியாவது அதுலயாவது காமெடி வரும் பார்த்தா அதுலயும் காமெடி பண்ண மாட்டேங்குது. ஹீரோயின் தூக்கி தலையில தண்ணி ஊத்திட்டு போயிருச்சு, அவ்வளவுதான் நீ மொக்க காமெடி முடிஞ்சதுனால. சுந்தர் சி வடிவேலு சேர்ந்து கொடுத்த படத்துல இது கொஞ்சம் பயங்கரமான குப்பை படம் தான் வின்ன. ஏன்னா இதை வந்து பெருமை பேசுவாங்க, நல்லா இருக்கு அது. ஏன்னா காமெடிங்கிறத இப்பெல்லாம் வந்து டார்க் காமெடி காலத்துக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. ஆனா அப்படி இருந்துமே வந்து இப்ப பழைய மாதிரி காமெடிகள்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற கேள்விக்கு தான் மதகஜராஜா நல்ல பதிலடி கொடுத்துருந்தது. ஒர்க் அவுட் ஆயிருந்தது 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமா இருந்தாரு. ஆனா இதுல வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட்டே ஆகல. ஏன்னா பார்த்த காட்சிகளாவும் இருக்குது, எங்கேயுமே காமெடியா ஒர்க் அவுட் ஆகல. திடீர்னு பார்த்தா இது ஆக்ஷன் மூவியா இல்ல காமெடி மூவியா இல்ல கருத்து மூவியா, எதுவுமே இல்ல. திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து குழந்தைங்க காலில் சாக்ஸ் இது ஷூ இல்லாம போறாங்க, இவர் வந்து அப்ப வேற பக்கம் ஸ்பான்சர் வாங்கி ஷூ வாங்கி கொடுக்குறாரு. இந்த மாதிரி சீன் எல்லாம் காமிச்சிருக்கீங்க. இது எதுக்கு தேவையில்லாத பிட்டு? நீ காமெடினா காமெடி எடுத்துக்கலாம். ஆக்ஷன் படம் சொல்லியிருந்தா நான் வந்து நல்லா சிரிச்சு கைதட்டி பாத்துருப்பேன். அதுமே சொல்லுங்க. சரி வடிவேல் இருக்காரு, சுந்தர் சி சாரோட காம்பினேஷன் போய் உட்கார்ந்து இந்த படம் வந்து அதிருப்தியத்தான் போச்சு. அதுதான் இந்த படத்தோட பேட் லக். மத்தபடி பாத்தீங்கன்னா பாட்டு எந்த இடத்துலயுமே மனசுல நிக்கல. ஒரு பாட்டு கூட கேட்கற மாதிரி இருந்துச்சா? வேஸ்ட். மியூசிக் சரியில்லை. கலர் லைட்டிங் சுந்தர் சி சாரோட படம்னாலே வந்து லைட்டிங் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். அதுலயுமே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேட் டோனோட இருந்ததுனால கொஞ்சம் நல்லா இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா எடிட்டிங் ஏதோ பாவம் எடுத்து அவரோட லியோ மாதிரி இவரு ப்ரீக்ல இது பேக் கிளைமேக்ஸ் ஒன்று வச்சிருப்பாரு. அதுல பாருங்க நம்ம ஒரு முக்கியமான ஹீரோ வந்து தமிழ் சினிமா ஹீரோ வந்து ஒரு ரோல் வருவாரு, அது சின்ன ரோல். இந்த மாதிரிலாம் வந்து படத்துல சொல்லி மெயினா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ், ஒரே ஒரு காமெடிங்க. அது வந்து சொல்லக்கூடாது. விஷால் சாரை வச்சு இந்த சைடு ஒரு பாம்பு வர மாதிரி ஒரு காமெடி பண்ணிருப்பாங்க ஸ்கிரீன்ல. அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிரிப்பீங்க. அதாவது மதகஜராஜா ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதுதான் கிளைமேக்ஸ்ல கை தட்டிட்டு அடகொண்டா அப்படின்னு கை தட்டி கூட போட்டேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பண்ணு. அது மட்டும்தான் எனக்கு சிரிக்க வச்சது வழியா, வேற எதுவுமே. முகேஷ் போய் இப்படி தியேட்டர்ல உட்கார்ந்தா, முகேஷ் இப்படி பார்த்தா, முகேஷ் வெளியே வந்தான், அப்படித்தான் போச்சு. எனக்கு சிரிப்பே வெளியே போனா வெளியே வந்தா. நாங்க மட்டும் இல்லைங்க, கூட வந்த எல்லாரும் யாருமே சிரிக்கல. அங்க வாடிக்கு இப்படி உட்கார்ந்து படம் பாக்குறாங்க. ஏதாவது சொல்லித்தான் சரி, அத சொல்லல. அது கடைசியில அது என்ன ரெஃபரன்ஸா காமிச்சதாலே விஷால் சாரா அடகொண்டா அந்த மாதிரி காமெடி வந்தனே அது பாம ரெஃபரன்ஸா காமி பண்ணி எல்லாம் அப்பதான் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த சிரிப்பும் வரல. வடிவேல் சாரை பார்த்த மாதிரியே தான் இருக்குது. அந்த லேடி கிட்ட போய் அதுமே நல்லாவே அச்சஸ் எல்லாம் காட்டி கொடுக்குது. இந்த ஆள் தான் அந்த லேடி, இவன் தான். அவன் பேர் என்னப்பா? வடிவேல் பேர் அந்த படத்துல இது முருகன் பேரு சிங்காரம். சிங்காரங்க தான் நல்லாவே தெரியும். இப்படி பார்த்தா கூட நல்லா தெரியும். இதுல வேற லேடி கிட்ட போட்டு வந்துட்டு யாருக்கு தெரியலங்கிற இதெல்லாம் நம்ப முடியுதா? அப்புறம் சுந்தர் சி சார் வேற கை எப்படின்னு வச்சா ஒரு இரும்பு கையில இரும்பு கம்பியில அடிக்கிறாங்க. தலைமை இப்படியே தாங்கி நிக்கிறாரு. இரும்பு கம்பியில எல்லாம் அடிச்சா கை ரெண்டா போயிடாதுங்களாங்க. சரி இதெல்லாம் தேவையில்லை. நம்ம லாஜிக் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் எந்த இடத்துலயும் காமெடி ஒர்க் அவுட் ஆகாத நிலையில இந்த படத்துக்கு நாங்க காமெடி ஒர்க் அவுட் ஆகல. படத்துல ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில ஒரு கிளாமர் சாங்காவது ஒர்க் அவுட் ஆகாம பார்த்தா அதுவும் எதுவுமே ஒர்க் அவுட். அரண்மனையிலேயாவது ஒரு பாட்டு இருக்குமே, அந்த பாட்டு என்ன கிளைமேக்ஸ் பாட்டு, ஒரு நல்ல ஒரு கிளாமர் சாங் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதையாவது பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் தப்பா எல்லாம் பார்க்க மாட்டேன். பட் அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இதுல வந்து ஒரு கிளாமர் சாங் கூட ஒண்ணுமே இல்லாம ஐட்டம் சாங் கூட ஒர்க் அவுட் ஆகாம போச்சேங்கிறத எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவலை. படமே ஒர்க் அவுட் ஆகுறது இப்பதான் எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன்டா இந்த படத்தை எடுத்தோம்? அந்த அளவுக்கு வந்து சுந்தர் சி சாரை யோசிக்க வச்சிருக்கோம். தலைவா உங்களோட படத்தை எல்லாம் ரொம்ப ரொம்ப நாங்க பாக்குறோம். உள்ளத்தை அளித்தாலேருந்து நிறைய படம் பார்த்திருக்கோம். மறுபடியும் அதே மாதிரி ஒரு படம் கொடுத்து எங்களை என்டர்டைன் பண்ணுங்க.